நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி என்று மாலை 5 மணி வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் காலை 11:39 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 6:52 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் மாலை 5 மணி வரை நாகமும், பின்பு கிம்சுக்டம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:31 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைக்கு புதன்கிழமை. அமாவாசை நேற்று இரவே ஆரம்பிச்சிடுச்சு. 6:57 இன்னைக்கு 5 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு. இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது ஆண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் இன்னைக்கு 9 தேங்காய் மூடியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் அமாவாசையோடு இணைந்து வரும்போது திருமணம் ஆகாதவர்கள்லாம் ஒரு கோவிலுக்கு செல்லலாம். அது எந்த கோவில் அப்படின்னு சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடும். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்னைக்கு அமாவாசை, அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வருவது பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு நாள். இப்ப நிறைய பேருக்கு திருமணத்துல தடை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அமாவாசைக்கு முன்னாள் இரவு இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னையில உள்ளவங்க திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தங்கி பரிகாரம் பண்ணலாம். இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இரவு தங்கி பரிகாரம் பண்ணலாம். என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா, வீட்டுல இருந்தே நீங்க போகும்போது வெல்லம் வாங்கின்னு போயிடணும். வெல்லம் வாங்கின்னு போயிட்டு இரவு தங்கிட்டு காலையில எழுந்து அந்த குளத்துல அந்த வெல்லத்தை கரைக்கணும். எனக்கு திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்லத்தை 2 கையால நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு அங்க போயிட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இரவு தங்கிதான் இதை செய்யணும். அப்போ எந்த வித தோஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இரவு தங்கும் போது அங்க தோஷங்கள் எல்லாம் விலகும். இது பெருமாள் கோயில்ல தங்கி செய்வது நல்லது. அதுவும் செவ்வாய் புதன் 2 நாளும் தொடர்ந்து வருது. அப்ப செவ்வாய்க்கிழமை இரவு போய் தங்கிட்டு புதன்கிழமை காலையில விடிய காலைல எழுந்து இதை செய்யும் போது உங்களுக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். அப்ப செய்யும் போது எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் ஒண்ணு காலையில செய்யணும், இல்ல மதியம் கரெக்டா அந்த 12 மணி நேரத்துல செய்யணும். அதான் சிறப்பு. அப்ப இதை செய்யும் போது உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். சரிங்களா? இதை செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேன். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் 9 தீபம். இப்போ முனீஸ்வரன், ஐயனாரு, அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா முருகர் கூட குலதெய்வமா வரும். சில பேருக்கு பெருமாள் குலதெய்வமா வரும். அது மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு போயிட்டு 9 தீபம், நெய் தீபம் தான் ஏத்தணும். அதே மாதிரி வாழை இலை, தலைவாழை இலை போட்டு அரிசி போட்டு அது மேல வச்சு தீபத்தை ஏத்தணும். ஏத்தும் போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும்.
எந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அதுதான் இது ஒரு பெரிய விசேஷம். சரிங்களா? அது செய்யுங்க, எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அரசு விஷயத்துல பொறுமை தேவை. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு விலகும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலையில் திறமைகளை வெளிப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப வெளிப்படுத்தும் போது கூட கவனம் அதிகமா தேவை. இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கூடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா திருக்கணிதப்படி 7 நாள் சனி நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல ராசி அதிபதியும் கேதுவும் இணைந்து 5ஆம் வீட்டுல இருக்கு. 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம், புத்திரபாக்கியம், குலதெய்வம். அப்போ உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் இன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிடையே ரொம்ப மனமிட்டு பேசுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகளாம் விலகும். அதே மாதிரி ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு கவலை முகத்துல தெரியறதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இன்னைக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் ஆதாயம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில விஷயங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான நல்ல முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இருக்கு. வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்துல நல்ல மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் மனசுல ஒரு விதமான ஒரு சலனம், ஒரு கவலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிசய மேற்கு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூரிலிருந்து சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு வந்து சேரும். ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ரகசியமான சில முதலீடுகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு நாராமின் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும். கூட பிறந்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். இருந்தாலும் மிக முக்கியம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பண வரவு, திடீர் பண வரவுலாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள். அதே போல திட்டமிட்ட காரியங்களை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனதளவில் ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். அதே மாதிரி கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகளால் விலகக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாமே இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிசாமல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலக. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். சிலருடைய உதவிகள் நெருக்கடியில வந்து முடியும். அதனால கவனமா இருங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பாடு தேவை. இன்றைய நாள் தடைகள் எல்லாம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும். புதிய நபர்களிடத்தில் கனிவோட பழகுங்க. சுபகாரியங்களை கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உயர் அதிகாரிகளால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை. உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சவாலான பணிகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க.
உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும். தாய் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கும். பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிள்ளைகளின் படிப்பு குறித்து ஒரு எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சூழல் அமையும். வேலை செய்யும் இடத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வாக்கு கொடுக்கும் போது கவனமா வாக்கு கொடுக்கணும். தாயின் ஆரோக்கியத்தையும் கவனமா பார்த்துக்கணும். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் டாக்குமெண்ட்டை சரிபார்த்து வாங்கணும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல பொறுமையா கையாளுங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. எல்லா விதத்திலும் சாதகமான வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் இனிமை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.